கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சுகமாக இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளை காண்பது தேவனுடைய கிருபையே. அனுதினமும் ஆவியானவரோடு இந்த குறுஞ்செய்தி அல்லது ஷார்ட் மெசேஜ் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்குது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடுவீர்கள் என்றால் அதை பார்க்குற மற்றவர்களுக்குள்ள விசுவாசம் பெருகும். உங்கள் நிமித்தம், அதன் நிமித்தம் கர்த்தருடைய ராஜ்யம் உங்கள் நிமித்தம் கெட்டப்படும். உங்கள் நிமித்தம் தேவனுடைய ராஜ்யம் பிரபலமடையும். ஆமேன். அதனால் உங்கள் சாட்சிகளை ஷேர் பண்ணணும். நீங்கள் இன்றைக்கு பெற்ற கிருபைகளை, அனுபவங்களை அனல் மூட்டணும். அதுக்கப்புறம் இந்த நாளில் கர்த்தர் சொல்கிற சத்தத்துக்கு பணபூர்வமாக நம்ம ஒப்பு கொடுக்குற இசப்பா நீங்கள் சொல்லிடணும். சரி, வசனங்களுக்கு போகலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. ஆவியின் கனி. நான் கடந்த நாட்களில் ஆவியின் வரங்களில் இருக்கிற நிறைய ஆசீர்வாதங்களை பேசிக்கொண்டே வந்தேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். வரம் எப்படி முக்கியமோ கனி ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, கனிகளால் தான் அறிய முடியும். ஆமேன். ஒரு பழம் இருக்குன்னா அதை வெட்டி சாப்பிட்டு பார்த்தா தான் அது இனிப்பாக இருக்கா, புளிப்பாக இருக்கா, கசப்பாக இருக்கா, சில ஒன்றுமே இல்லாமல் இருக்கான்னு தெரியும். அது வரைக்கும் தெரியாது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் கனி ரொம்ப முக்கியம். கனி கசப்பாக இருந்தால் அந்த மரத்தின் அருகே ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மற்றவங்களுக்கு ருசி கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருக்கணும். அன்றைக்கு திராட்சை ரசம் முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் அதிக ருசி உள்ளதாக இருந்ததுனால ஏராளமான பேர் பழகி கொண்டே இருந்தாங்க. சரி, அன்னையோடு அந்த செய்தி முடிஞ்சதுன்னா அடுத்த வாரம் செய்தி, அடுத்த மாதம் செய்தி, அடுத்த வருஷம் செய்தி, அடுத்த ஆண்டு, இப்போ நூற்றாண்டாக அந்த செய்தியை பேசிகிட்டே இருக்கோம். ருசி கொடுத்த திராட்சை ரசம். அப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ருசி உள்ளவங்களா, உங்கள் பிள்ளைகளுக்கு ருசி உள்ளவங்களா, உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு ருசி உள்ளவங்களா, உங்கள் சபையின் விசுவாசிகளுக்கு, போதகருக்கு ருசி உள்ளவர்களா நீங்கள் மாறணும். இல்லையா? ஆஃபீஸில் அதிகாரிகளுக்கு ருசி உள்ளவங்களா மாறணும். இல்லை, ஊழியத்தில் அப்படி இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். கனி ரொம்ப முக்கியம். கனி இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை அது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. இல்லையா? அப்போது இதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த பட்டியல் கனி பார்த்திங்கன்னா, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இத்தனையில் என்னென்ன என்கிட்ட இருக்குன்னு பாருங்கள். ஒரு வழி இல்லைன்னு தெரிஞ்சால் இப்போவுமே ஒப்பு கொடுத்தாப்பா எனக்கு அதை நீங்கள் தாங்கன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓவர் நைட்டில் வந்துடாது, 24 மணி நேரத்துலேயே வந்துடாது. நீங்கள் அதுக்கு ஆசைப்படணும், வாஞ்சிக்கணும். அப்போ கர்த்தர் தருவார். உங்கள் நிமித்தம் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மன மகிழ்ச்சி வந்துடும். ஆமேன். ஆவியானவர், அதுக்கு தான் அபிஷேகம், அதுக்கு தான் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற ஜெபம். சரியா? அப்போ ஆண்டவரே இந்த கிருபை எனக்கு தரப்போறீங்க. ஏன்னா இந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்கிறதுக்காக தான் இன்றைக்கு காலையில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறாரு. அதனால் எல்லாரையும் நேசிக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாங்கப்பா. சிலர் என்னால் நேசிக்க முடியல, சிலரை என்னால் மன்னிக்க முடியல, மறக்க முடியல. போராடுவோம், உண்மைதான், அது மனுஷீகத்தில் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு நீங்கள் மன்னிக்க, மறக்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிருங்க. உங்கள் நிமித்தம் ஒரு பெரிய எழுப்புதல் வந்துடும். ஆமேன். உங்கள் நிமித்தம் அந்த யோசேப்பு சகோதரரை பார்த்து சொன்னால், என்னை பாடுபடுத்தினீங்க, தூக்கி போட்டீங்க, வேதனைப்படுத்திங்க, அதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னான். ஏன்னா யோசேப்புக்குள்ள ஒரு தேவ ஆவி இருந்தது. சரியா? அந்த கிருபையை நம்ம கேட்போம், ஆண்டவர் நிச்சயமாக தருவார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த இயேசுராஜா, இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் மனுஷனுடைய அன்பு தணிந்து போகும் என்று சொன்ன காலத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் வீட்டில் தெய்வீக அன்பு இருக்கட்டும். பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது.
ரோமர் 5:5 அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த தெய்வீக அன்பினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பி, ஆவியின் கனியினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பி ஆட்கொள்ளுங்கப்பா. தோல்வியை ஜெயமாய் மாற்றுங்க. சமாதானத்தின் தேவன் வலது கரத்தை பிடித்து இந்த நாள் முழுவதும் நடத்த போறீங்கப்பா. கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமா பாருங்க, ஒரு மாற்றம் வரப்போகுது. தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஓகே, God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.